இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி தான். நாட்டுக்கோழி பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ அனைவரும் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணிக்குள்ளே நம்ம மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவு இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து இப்போ நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தான் இப்போ நம்ம பொருள் எல்லாமே எடுத்துருக்கோம். இது இந்த அளவு உள்ள பட்டை வந்து 2 அளவு நான் எடுத்திருக்கேன். அதை ஒடிச்சு நான் சேர்த்துருக்கேன். கிராம்பில் ஒரு 12 கிராம்பு, ஏலக்காயில் ஒரு 12-13 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி. இது வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்குள்ள அளவு தான். இதை இப்போ நம்ம கடாயை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்றாவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்கறதுனால மிளகா நம்ம சேர்க்கலை. இந்த மசாலா மட்டும் நம்ம வறுத்து எடுத்தாவே போதும். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இது ஆறணுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடரை அடித்து எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இப்போ பிரியாணி தாளிக்க பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் தான் எடுத்து நாட்டுக்கோழி எடுத்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நான் பாத்திரம் வச்சுட்டேன், காயட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நான் துளசி அரிசி தான் எடுத்துருக்கேங்க. இது 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் நான். இது வந்து ரைஸ் வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழிங்கிறனால வேகல டைம் எடுக்கும். நம்ம தாளித்து விட்டு நம்ம இதை தண்ணியில் ஊற வச்சா அங்கிட்டு 25 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இது அரிசி வந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். அதனால நான் ஃபஸ்ட்டு நான் ஊற வைக்கல. சிக்கனை தாளிச்சிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான 400 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அதிலே கொஞ்சம் கம்மியான அளவு தக்காளி, 400 கிராம் கொஞ்சம் கம்மியாக தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் பூண்டு, அதோட கம்மியான அளவு இஞ்சி எடுத்து 2 நான் ஒன்றா அடித்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா ஒரு 7 மிளகா, 2 லெமனு, இது புதினா மல்லியை நான் சேர்ந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க பாத்திரம் வச்சாச்சு. 90 கிராம் கோல்டு வின்னர் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு நெய் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதில் ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு நம்ம மசாலா வந்து பொடியை நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம். அது லைட்டாக ஒன்று சேர்த்துருக்கோம் நம்ம தாளிப்புக்கு. இப்போ இதை சேர்த்தாச்சு. அது பொரிஞ்சோன்னா வெங்காயம் 400 கிராம் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வதங்கட்டுங்க. அடுத்த மசாலா வந்து இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். இது வந்து 200 கிராம் தயிர் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் இஞ்சி மூட்டை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறிடணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து அந்த கலரே கிடைக்கும். இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்து இப்போ அடுத்து நம்ம இஞ்சி மூட்டை எடுத்து சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அடித்து வச்ச பொடியையும் நம்ம இதில் சேர்த்தலாம். எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்த அளவு அப்படியே சேர்த்தாச்சுங்க பவுடர் பண்ணதை. இது கரெக்டான அளவு. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து இதுதான் கரெக்டான அளவு. இந்த மசாலா நம்ம இதை நல்லா ஏற்கனவே வறுத்த பொடி தான். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காரத்தை நம்ம மிளகாத்தூள் நம்ம சேர்த்துட்டு தக்காளி பழம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லாவே மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி காரம் அவங்கவுங்க எந்த அளவுக்கு காரம் வேணாலும் நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். இதுவே நல்லா காரமுள்ள தூள் தான். அதனால நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு உள்ள காரமே போதும். நீங்கள் வேணுங்கிறவங்க கூட வேணாலும் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவு வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச தயிரை நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 லெமன் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதையும் நம்ம இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கலந்துக்கிட்டு கோழிங்க இப்போ நம்ம வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இது வேக டைம் எடுக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம அரிசி வந்து ஃபஸ்ட்லேயே தண்ணியில் போடலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மொத்த உப்பையும் நான் அதிலே சேர்த்துட்டேன். நம்ம தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே சிம்மில் வச்சு நம்ம இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். நம்ம அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். நம்ம கறியை உள்ளே சேர்த்துட்டு தான் நம்ம அரிசியை இப்போ கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவில் நான் கரெக்டாக ஊற வச்சா தான் இன்னும் 20 நிமிஷம் ஆகும் நம்ம கறி வேகத்துக்கு. அதனால் அந்த அளவு இது ஊறினா போதுங்க. இப்போ கறி வேகட்டும், நம்ம பார்க்கலாம்.
5 நிமிஷமாக நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போ அரிசி இந்த கப்பில் நான் எடுத்தேன். அரிசி நம்ம இப்போ எடுத்த 1 கிலோ அரிசி வந்து இந்த 1 கப் அளவு நிறையா இருந்துச்சு. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இதில் இப்போ 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ 1 கப்பு சேர்த்தாச்சு, 1 கப்பு தண்ணி சேர்த்துருவோம். அப்போ தான் சிக்கன் வேக கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2வது கப்பு தண்ணியை நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா அந்த சிக்கன் கோழி வேகட்டும். வெந்தோடனே நம்ம இப்போ அரிசி சேர்க்கணும். இது வேக எப்படி ஒரு 20 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சோம்னா நல்லா கறி வேகட்டுங்க. இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. சிக்கனாக இருந்தால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ நான் எல்லாமே கரெக்டாக பார்த்தேன். கொஞ்சம் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. கோழி கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்க, கரெக்டாக வெந்து தொட்டு பார்க்கலே கை அமுங்குது. இப்போ இந்த அளவு இருந்தால் பக்குவம் இருந்தாவே போதும். நம்ம அரிசி போட தம்மாயில் எல்லாமே கரெக்டாக வந்துடும், இல்லைனா ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சுங்க. தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா, அதே அளவு தான். இப்போ கறி நம்ம வேகையில் தண்ணி வச்சது தான். வேறு எந்த தண்ணியும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிடக்கூடாது. இந்த தண்ணியாக கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்தேன். நீங்களும் அதே மாதிரி இடையில சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சுருவோம். சேர்த்து நல்லா இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுதுங்க. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் வச்சு தம் வச்சிடலாம். ஒரு பிரட்டிட்டு நம்ம தம் வைக்கணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம். இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தம் வைக்கணும். அடுத்து ஒரு 15 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ வெயிட் வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வெயிட் வச்சிடலாம். இது ஒரு இப்போ 20 நிமிஷம் தம்மில் இப்போ வந்து திறக்கக்கூடாது அடுப்பை. 5 நிமிஷம் வந்து அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும். அப்போ 5 நிமிஷம் கழிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அங்கிட்டு 15 நிமிஷம் வந்து அடுப்பு இந்த வெயிட்லேயே தம்மில் இருக்கணுங்க. இப்போ கரெக்டான அளவில் புளிங்கி வந்துடும். நம்ம இப்போ 20 நிமிஷம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 20 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெயிட்லாம் இறக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் தம் ஆயிடுச்சு. போட்டு நம்ம இப்போ அடுப்பை நம்ம சாப்பாட்டை நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். தண்ணி எல்லாமே சாப்பாடு கலர் நம்ம எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்க கிடையாது. நம்ம சேர்க்குற மசாலாவோடைய கலர் தான் நல்லா வந்திருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் சூப்பராக. தண்ணி தான் கரெக்டாக வைக்கணும் நம்ம பிரியாணிக்கு. அதுதான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசியும் உடையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்களும் இதே அளவுலாம் எடுத்து நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க.